நீதியின் பாதையிலிருந்து விலகிய பழைய நாட்களில் நோவா என்ற ஒரு நீதிமான் வாழ்ந்தார். கர்த்தருக்கு விருப்பமான வழியில் நடப்பவனாக நோவா இருந்தான். ஜனங்கள் பாவிகளாகவும் கொடூரமானவர்களாகவும் மாறியிருந்தனர். எங்கும் வன்முறை பரவியிருந்தது. தேவன் தமது அன்பினால் இன்னும் மக்களின் இதயங்களில் வேரூன்றிய அக்கிரமத்தை நினைத்து வருத்தப்பட்டார். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ரட்சிப்பின் பாத்திரமாக நோவாவை தேவன் தேர்ந்தெடுத்தார். தேவன் நோவாவிடம், நீ ஒரு பெரிய கப்பலை செய். எல்லோரும் பூமியில் பாவத்தையும் வன்முறையையும் பரவ வைத்துள்ளனர். எனவே நான் எல்லா உயிர்களையும் அழித்து அவற்றை பூமியிலிருந்து விலக்குவேன் என்றார். கொப்பேர் மரத்தை பயன்படுத்தி கப்பலை செய். அதில் பல அறைகளை ஏற்படுத்து. உள்ளும் புறம்புமாக தார் பூசிவிடு. கப்பலின் நீளம் 300 முழமும் அகலம் 50 முழமும் உயரம் 30 முழமும் ஒரு ஜன்னல் ஒரு கதவு இருக்கட்டும். அதில் மேல் தளம், நடுத்தளம், கீழ்த்தளம் என்று 3 தளங்கள் இருக்கட்டும் என்றார். அதை பார்த்த மக்கள் நோவாவை நம்பாமல் அவனை கேலி செய்து சிரித்தனர். கப்பலின் வேலையை நோவா முடித்தார். பின்பு கர்த்தர் நோவாவை நோக்கி, பூமியில் உள்ள அனைத்து உயிர்களிலும் ஆண் பெண் என இணையாக தேர்ந்தெடுத்துக்கொள். கப்பலில் அவைகள் உயிரோடு இருக்கட்டும். ஒவ்வொரு பறவை இனங்களிலும் ஒவ்வொரு ஜோடியும், ஒவ்வொரு மிருக இனங்களிலும் ஒவ்வொரு ஜோடியும், எல்லா ஊர்வனவற்றிலும் ஒவ்வொரு ஜோடியும் கண்டுபிடித்து அவற்றையும் உனது கப்பலில் உயிரோடு வைத்துக்கொள். எல்லா வகை உணவுப் பொருட்களையும் கப்பலில் சேமித்து வை. அவ்வுணவு உங்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உதவியாக இருக்கட்டும் என்றார். தேவன் சொன்னதை நோவா செய்து முடித்தார். பின்பு தேவன் நோவாவை நோக்கி, பலிக்குரிய சுத்தமான விலங்குகள் மற்றும் பறவைகளில் ஒவ்வொரு வகையிலும் 7 ஜோடிகளை தேர்ந்தெடுத்துக்கொள். மற்ற மிருகங்களில் ஒரு ஜோடி போதும். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பொழியும். உலகில் வாழும் அனைத்து உயிர்களும் அழிந்து போகும். என்னால் படைக்கப்பட்ட அனைத்தும் அழியும் என்றார். கப்பல் அரராத் என்ற மலை மீது அமர்ந்தது. நோவா வறண்ட நிலத்தின் அடையாளங்களை தேடுவதற்காக ஒரு காகத்தையும் புறாவையும் அனுப்பினார். மேலும் புறா ஒலிவ மரத்தின் புதிய இலையை சுமந்து கொண்டு திரும்பியது. தேவன் நோவாவை நோக்கி, கப்பலை விட்டு வெளியே வாருங்கள் என்றார். பிறகு நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அவன் பலிக்குரிய சுத்தமான மிருகங்களையும் பறவைகளையும் தேர்ந்தெடுத்து தேவனுக்கு பலியிட்டான். கர்த்தர் அதன் வாசனையை முகர்ந்தார். அது அவருக்கு விருப்பமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர் வானவில்லை உண்டாக்கி, இனி நான் மனிதர்களை தண்டிக்க நான் மீண்டும் இது போன்று பூமியை சபிக்க மாட்டேன். ஜனங்கள் இளமை முதலாகவே பாவத்தில் இருக்கிறார்கள். நான் செய்தது போல மீண்டும் ஒரு முறை உயிர்களை அழிக்க மாட்டேன் என்றார். இக்கதை மூலம் நோவாவின் விசுவாசம் மற்றும் நீதிமானின் பலனை அறிகிறோம்.